திருப்பூர் மாவட்டத்தில் 300க்கும் மேற்பட்ட கல்குவாரிகளும் கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட கிரஷர், எம்சான், டார்பிளான், ரெடிமிக்ஸ் ஆலைகள் இருக்கிறது. இந்த ஆலைகள் எல்லாமே கிராமப்புறத்தில் அமைந்துள்ளது. கிராமப்புற சாலைகளில் 10 டன் மட்டும்தான் எடையை மட்டும்தான் வாகன எடையோடு கொண்டு செல்ல வேண்டும். அதிகப்படியான எடையோடு வாகனங்கள் கொண்டு சென்றால் அந்த வாகனங்களை கைப்பற்றி அபராதம் விதிப்பதோடு பொது சொத்துக்கு சேதாரம் என்ற பிரிவில் வழக்கு பதிவு செய்து 5 வருடம் தண்டனை கொடுக்க வேண்டும் என்று சட்டமும் சொல்கிறது. அதை உச்சநீதிமன்றமும் உறுதிப்படுத்தி 2023 தீர்ப்பு கொடுத்துள்ளது. அந்த தீர்ப்பின் அடிப்படையில் மரியாதைக்குரிய மாநில போக்குவரத்து ஆணையர் அனைத்து துறை அதிகாரிகளுக்கும் 10 டன்னுக்கு மேல் கிராமப்புற சாலையில் வாகனங்கள் செல்லக்கூடாது என்று சொல்லியுள்ளார். இது தொடர்பாக திருப்பூர் மாவட்டத்தில் மட்டும் பல்வேறு கிராமத்தை சார்ந்த நாங்கள் ஆயிரக்கணக்கான மனுக்களை நடவடிக்கை எடுக்க கோரி நாங்கள் தெரிவித்திருக்கிறோம். ஆனால் இதுவரை எதுவும் நடவடிக்கை எடுத்ததில்லை. இதனால் 8 வருடம் இருக்க வேண்டிய சாலை அதிகமான எடையுள்ள வாகனம் செல்வதால் 3 மாதத்திலேயே உடைய ஆரம்பித்து 3 வருடத்தில் முழு சேதமடைந்து மீண்டும் போட வேண்டிய நிலை ஏற்படுகிறது. அது கிராமப்புற சாலையாக இருந்தாலோ, மாவட்ட சாலையாக இருந்தாலோ, மாநில நெடுஞ்சாலையாக இருந்தாலோ, தேசிய நெடுஞ்சாலையாக உள்ளது. இப்படி மட்டும் நம்முடைய திருப்பூர் மாவட்டத்தில் 3000 கோடி ரூபாய் ஆண்டு ஒன்றுக்கு மக்களுடைய வரிப்பணத்தில் போடப்படக்கூடிய சாலைகள் பாழாய் வருகிறது. இதை தொடர்ந்து நாங்கள் புகார் கொடுத்தும் தடுக்க முடியாத காரணத்தினால் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கமும், தமிழ்நாடு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இயக்கமும், சட்டவிரோத கல்குவாரி எதிர்ப்பு இயக்க செயல்பாட்டாளர்களும், பல்வேறு சமூக அக்கறை உள்ளவர்களும் வருகின்ற மார்ச் 24ஆம் தேதி என்று மாவட்ட நீதிபதி முன்பு மாவட்ட நீதிமன்றத்தில் அரசியல் அமைப்பு சட்டம் 51A பொதுமக்கள் ஒவ்வொருவருக்கும் கடமையாக தெரிவித்துள்ள பொது சொத்தை பாதுகாப்பது என்ற கடமையை செய்யாத குற்றத்தை பாதுகாக்காத குற்றத்தை நாங்கள் இழைத்திருக்கிறோம். எனவே எங்களை சிறையில் அடையுங்கள் என்று சொல்லி நாங்கள் 100க்கும் மேற்பட்டோர் மாவட்ட நீதிபதி அவர்களிடம் சரணடைய உள்ளோம். காரணம், இதற்கு பொறுப்பு அதிகாரிகள் வருவாய்த்துறை, காவல்துறை, வட்டார போக்குவரத்து அலுவலகம், ஊராட்சி ஒன்றிய அலுவலகம், நெடுஞ்சாலைத்துறை போன்றவர்கள் தான் பொறுப்பு அதிகாரிகள். யாரும் தங்கள் கடமைகளை சட்டப்படி செய்வதில்லை. முழுக்க கல்குவாரி குத்தகைதாரரின், இங்கு இருக்கக்கூடிய கல்குவாரியோடு இணைந்திருக்கின்ற தொழிலின் கூட்டாளிகள் போலவே இந்த அதிகாரிகள் செயல்பட்டு வருகிறார்கள். 3000 கோடி ரூபாயை மக்களுடைய வரிப்பணத்தில் போடப்பட்ட சாலை இந்த மாவட்டத்தில் மட்டும் ஆண்டு ஒன்றுக்கு பாதிப்பு ஏற்படுவதால் இந்த குற்றத்திற்கு நாங்கள் கண்டுகொள்ளாமல், தடுக்காமல் உடந்தையாக இருப்பதால் பொதுமக்களான, சமூக செயல்பாட்டாளரான, விவசாயிகளான நாங்கள் நீதிபதியிடம் சரணடைந்து எங்களை சிறையில் அடையுங்கள் என்று நாங்கள் சரணடைய உள்ளோம். தமிழ்நாட்டில் இதன் மூலம் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவோம் என தெரிவித்துக் கொள்கிறோம். முகிலன், ஒருங்கிணைப்பாளர், தமிழ்நாடு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இயக்கம்.